ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தீபாவளினாலே எல்லார் வீட்லேயும் முறுக்கு செய்வோம். ரொம்ப கஷ்டப்படாமல் மாவு மிஷினில் கொடுத்து அரைக்காமல் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு முழு உளுந்தை வானலில் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப கருக விட வேண்டாம். செவக்க வறுக்காமல் லேசாக அந்த உளுந்து நல்லா சூடேறினா போதும். இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுனால முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காது. நான் இப்போ லேசாக ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துட்டேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, 1 கப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அதை எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உளுந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா ஈஸியாக அரைப்படும். குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உளுந்து கையால் எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்திருக்குன்னு தெரியும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. உளுந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ நல்லா பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா வானலில் எந்த கப்பில் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 4 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதுங்க நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு, நார்மலாக கடையில் விற்கிற அரிசி மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. சேர்த்துட்டு இதையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் எதுக்கு வறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் லேசாக வானலில் வறுத்துட்டு சேர்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் தீபாவளின்னு இல்லை, பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ அந்த அரிசி மாவை அந்த உளுந்து மாவோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய், ஓமம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை கையால் நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனை நல்லா 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் சுடு தண்ணிலாம் சேர்க்கலை, நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவு இது மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு பிள்ளையார் பிடிச்சி அடுப்பு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சட்டி வச்சு எந்த பலகாரம் செஞ்சாலும் நல்லா வரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே இந்த பிள்ளையாரை அடுப்பு ஓரத்தில் ஒரு மூலையில் அதை அப்படியே வச்சுடுவேன். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். முறுக்கு அச்சு நல்லா வெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற முறுக்கு அச்சு இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக கை வலிக்காது. நான் அதனால் இன்றைக்கி இரும்பு முறுக்கு அச்சு தான் எடுத்திருக்கேன். இது வெயிட் கம்மியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நல்லா கிட்ட எடுத்திருக்கேன். நல்லாவே புழிய வருது பாருங்கள், எந்த பிசரும் இல்லை. நல்லா சூப்பராகவே உங்களுக்கு பிழிய வரும்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அந்த அளவுக்கு வந்து பெருசாவோ சின்னதாகவோ நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் அடிப்பாகத்தில் எண்ணெய் தடவிட்டும் நீங்கள் பிழியலாம். அப்படி இல்லைனா எண்ணெய் கவரு, அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கரண்டி, தோசை திருப்பி அதெல்லாம் கூட எண்ணெய் நல்லா தடவிட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிழிய வரும். இந்த மாதிரி எடுத்து போடலாம் ஈஸியாக. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து போட்டுடலாம். எனக்கு வந்து இந்த தட்டில் பிழியிறது கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடில் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அடுப்பு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு இந்த எண்ணெயோட சலசலப்புலாம் இப்போ அடங்கிடுச்சு பாருங்கள். முறுக்கு நல்லாவே வெந்திருக்கு. உங்களுக்கு கருப்பும் நல்லா வந்து செவந்து போகாமல் நல்லா முறுக்கு நல்லா வெள்ளையாகவே இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு என்ன தான் முறுக்கு செஞ்சாலும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்க மாட்டுது, அதே சமயம் வந்து கருத்து போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். எண்ணெய் குடிக்கவே இல்லை பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு முறுக்கு நல்லா உடச்சி கையில் நல்லா காமிக்கிறேன். என் கையில் எங்கேயாவது எண்ணெய் ஒட்டியிருக்கா பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் ஒட்டாமல் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சிம்பிளாக இந்த மெத்தடில் முறுக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முறுக்கு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.